யூபிஎஸ் தேர்வில் ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஎஃப்எஸ், இந்தியன் ஃபாரின் சர்வீஸ்லேருந்து, ஃபாரஸ்ட் சர்வீஸ்லேருந்து, இந்தியன் போலீஸ் சர்வீஸ்லேருந்து, இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீஸ்னு சொல்லக்கூடிய இந்த உயர்ந்த பதவிகள் எல்லாம் இந்த மோடி ஆட்சிக்கு வருவதற்கு 2014க்கு முன்பு தமிழ்நாட்டிலிருந்து குறைந்தபட்சம் 150 பேர் இந்த பதவிகளில் தேர்ச்சி பெற்று பணிக்கு வருவாங்க. தமிழ்நாட்டுக்கு அரசில் வருவாங்க, இந்தியா முழுக்க இருப்பாங்க. ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு திட்டமிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு மிகப்பெரிய சதி வேலையை செய்திருக்கிறார்கள். அந்த சதி என்னென்னா, தாய்மொழி தமிழாக கொண்டவர்களோ தென்னிந்தியர்களோ இந்த இடங்களுக்கு உயரிய இடங்களுக்கு வருகிறார்கள் என்பதை சகித்து கொள்ள முடியாதவர்கள் அந்த தேர்வு முறையில் இந்திக்காரர்களுக்கு ஆதரவான இந்தி பேப்பரை அறிமுகப்படுத்தி இந்திக்காரர்களுடைய பாடத்திட்டங்கள் வந்து அதிக கேள்விகளை அவர்கள் சார்ந்து தெரிந்த விடயங்களை கேள்விகளாக கேட்பது, இந்தி வெறி பிடித்தவர்களை, மொழி பற்றாளர்களை, இந்தி வெறி பிடித்தவர்களை அதில் அந்த சேர்மன், அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு அதில் இருக்கிற குழு குறிப்பாளராக நியமனம் செய்து இன்றைக்கு தமிழ்நாட்டுடைய சதவீதம் என்பது வெறும் 4% வந்து நிற்கும். கிட்டத்தட்ட 15லிருந்து 20%. 100 இடங்களில் 20 இடங்களை பிடித்த 1000 இடங்களில் கிட்டத்தட்ட 200க்கு மேற்பட்ட இடங்களை பிடித்த தமிழ்நாட்டுடைய அறிவு சமூகமான தமிழ் சமூகம் இன்றைக்கு முற்றுமுதலுமாக யூபிஎஸ் தேர்விலிருந்து கொஞ்சமாக இந்த 14 ஆண்டுகளில் துடைத்தெறியப்பட்டு இன்னைக்கு 200 பேர்லேருந்து 40 பேருக்கு வந்து நிறுத்திருக்காங்க.